இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது மைதா ஒரு கிளாஸில், ஒரு 1/4 கிளாஸ் ரவை. இந்த ரவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் அரைச்சது அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் எத்தனை போட்டிருக்கீங்க? 2 குட்டி குட்டி வாழைப்பழம். 2 வாழைப்பழமும் 1 ஸ்பூன் ஜீனியும் போட்டிருக்கீங்க. ஒரு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் போடணும். அரைச்சி எடுத்ததுலேயே தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஏலக்காய் நம்ம பொடி பண்ண வச்ச ஏலக்காவை இதில் சேர்த்துக்கணும். இதுலேயே கொஞ்சம் ஜீனி ஒரு 2 ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அப்போ நல்லா சாஃப்டாக வரும், புரிஞ்சு எடுக்கல. லேசாக உப்பு, சோடா போட்டு நல்லா கலக்கிடும். இதை அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு 1/4 மணி நேரம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வானல் வச்சு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் போல நம்ம அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றணும். நல்லா பொரிஞ்சு நல்லா மேலே உப்பியாக வரும். அப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது. நீங்களும் வீட்டில்